தன்னால உண்டாச்சு, இயற்கையா உண்டாயிருச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்கிற பெரிய விஞ்ஞானி, அவரும் ஆண்டவரை விசுவாசிச்சவர் தான். அப்போ எல்லாத்தையும் கடவுள் தான் உண்டாக்குனாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி, இதெல்லாம் எப்படிப்பா முடியும், அதெல்லாம் கடவுளுமா ஒன்றும் உண்டாக்கல், தன்னால. அப்போ இவர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு வந்தாராம். வரும்போது இவருடைய மேஜையில ஒரு அழகான பூமி உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்கு எல்லாம் கலர் கொடுத்து நல்லா அழகா வச்சிருந்தாராம். அப்போ ரொம்ப அழகா இருக்கு ஐன்ஸ்டைன், எப்படி நீங்க செஞ்சீங்க? நானா செஞ்சேன், இந்த உருண்டை தன்னால உண்டாச்சுப்பா. ஒரு நாள் காலையில பார்க்கேன், இந்த உருண்டை அழகா, என்னை கிண்டல் பண்றியா? ஆமா, நீ தானே இவ்வளவு நாளா கடவுளை கிண்டல் பண்ண, தன்னால உண்டாச்சுன்னு சொன்னிய. அப்ப இதை மட்டும் நம்ப மாட்டேங்கிறிய? நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி, மேஜை, நம்ம கட்டின கட்டடம், இதெல்லாம் தன்னால உண்டாச்சு, ஏத்துக்கிடுவியா? இந்த மலைகள், இவ்வளவு பெரிய மலைகள், ஆறுகள், கடல் கொந்தளித்து 10 அடிக்கு உயரமா அலை வந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்றீங்களே. ஒரு பனைமரத்தளவுக்கு அலை வந்துச்சுன்னு சொல்றிய, இது தன்னால உண்டாச்சா, தன்னால நடக்குதா? அப்போ மனிதன் உண்டாக்கினவரை நினைக்காதபடிக்கு, நினைக்க முடியாதபடி செய்யறதுதான் சாத்தானுடைய வேலை. எல்லாமே இயற்கை என்று சொல்கிறார். இவர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்ட தெய்வம்ங்கிறத அவர் தெளிவா காட்டுறாரு. 23ஆம் அதிகாரம் எடுங்க. யோபு 23லயும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. 23ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிறோம், என் பாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வலிமையின்படியே என்னுடைய வாக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவருடைய வாக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். போதும். 32வது அதிகாரத்துல பாருங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ஆண்டவரை நான் பார்க்கணுமே, நேரில் அவன் கேட்கணுமே. சிலர் சொல்லுவாங்க, கடவுள் கடவுளுங்கிறீங்களே, அவரை நான் நேரில் பார்த்து சில கேள்வி கேட்கணும். என்ன பேசுற? இல்லை, நான் அவர்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன். சொல்றது யாரு? யோபு. இதெல்லாம் எல்லாமே கணக்குல ஏறுது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, அவன் தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில நமக்கு நாமே மார்க் போட சொல்றோம்னு வைங்க. நமக்கு நாமே மார்க் போட்டா பெரும்பாலானவங்க பாஸ் பண்ணிடுவோம். நிறைய பேர் 75க்கு மேல மார்க் வாங்குவோமா, வாங்க மாட்டோமா? நம்மளை பத்தி நம்மளே மார்க் போட்டா எவ்வளவு ஆகும்? நல்ல மார்க் போட்டுருவோம். அல்லது நமக்கு வேண்டியவங்க போட்டா நல்லா. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமன் பேர் வாங்கினவன், அவன் ஆண்டவர்கிட்ட நான் சில கேள்வி கேட்கணும். ரொம்ப ஆணவத்தோடு பேசல, ஆனாலும் அப்போ தன்னை நீதிமான் என்று எண்ணினான். இப்போ நம்ம பார்த்தோம், யோபு தன் பார்வைக்கு இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா இதெல்லாம் நீ கொஞ்சம் சரிப்படுத்தலாம்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்?
அங்கேயே அடிபட்டு போச்சா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட ஒன்றும் தப்பு இல்லை, அவன் பண்ணாத தப்பா? அப்ப இப்படி ஒரு நாளும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவன் பண்ற அக்கிரமத்துல நான் கொஞ்சம் வேணா பண்ணியிருப்பேன், என்கிட்ட பெரிய தப்பு ஒண்ணு இல்லை. அப்போ என்னை பற்றி ஆண்டவரே நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்டா இல்லை. ஆண்டவர் 100க்கு 100 போடணும் எனக்கு. அதெல்லாம் முடியுமா பிரதர்? ஆண்டவர்கிட்டலாம் வாங்க முடியாது. ஏதோ பாஸ் பண்ணா போதும். ஏன்னா ஆண்டவர் வர்றாரு, வரும்போது என்னை கூட்டிட்டு போனா போதும். அங்க எனக்கு ஒரு சாதாரண வேலை கிடைச்சாலே போதும். ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு அங்க கொஞ்சம் அந்த தெரு பெருக்கி அல்லது அவர் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ற வேலை கிடைச்சா கூட போதும் பிரதர். ஒருத்தர் சொல்றார், உன் புத்தி ஒன்னை விட்டு போக மாட்டேங்க பாரு. நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறாருன்னு சொன்னா நீ அங்க போய் பெருக்கிட்டா இருக்கணும். அப்படி நினைக்க கூடாது. என் ஆண்டவருடைய பார்வையில நான் இன்னும் உயரணும், இன்னும் சரியாகணும், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே? ஒவ்வொரு நாள் இந்த கேள்வி வரணும். அப்ப யோபு இப்படி பேசினாரு. மொத்தம் யோபுவை பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேரா? இங்க 3 பேரும் போட்டிருக்கு. நீங்கதான் சரியா சொல்லிருக்கீங்க. சில இடத்துல சிலர் 3 சாதிச்சாங்க, 4. கடைசியில் ஒருத்தர் வர்றாரு, எலிகு. அப்போ இவங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, அவங்கள பற்றி தனியா பார்ப்போம். அப்ப இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை பற்றி மேன்மையாக பேசினாலும் இவன் குறைவுள்ளவன். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம மறந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடாது. ஆண்டவர் தப்பு பண்ணவங்கெல்லாம் தண்டிக்க மாட்டேங்கிறாரே. சிலர் சொல்லுவாங்க, கொரோனா சமயம் எதுக்கு எடுத்தாலும் கொரோனா தான். நான் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் நிறுத்திச்சோம். இந்த கொரோனாவில் சிலர் சொல்லுவாங்க, கொரோனாவில் நான் யாரெல்லாம் போகணும்னு நினைச்சேனோ அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அக்கிரமம் பண்ணவன் பூரா தப்பிச்சிட்டான், நல்லவனெல்லாம் அடிபட்டானா. நமக்கு எதுக்கு இந்த ஆண்டவருக்கு நம்ம கணக்கு பிள்ளை வேலை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் அவருக்கு சித்தமானதை செய்வார். அப்போ இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இங்க தேவனை புரிந்து கொள்ள ரொம்ப இந்த யோபுக்கு நம்ம நினைக்கிறோம், யோபு ரொம்ப பாடுபட்டார், உண்மைதான். ஆனா ஆண்டவரை இன்னும் அவன் நன்றாக அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் காரியங்களை செய்தார். அவருக்கு எந்த ஆதரவும் இல்லாம போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்து போனார். நண்பர்கள் வந்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க. சிலர் விசாரிக்க போகணும்ல, துக்கம் விசாரிக்க போனோம்னா அவங்களுக்கு நமக்கும் அவ்வளவு ஆகாது. ஏன்னா நம்ம சகோதர சபை இல்லையா, அதனால. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் உருன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 3 இருந்துட்டு வந்துடுவாங்க. துக்கம் கட்டாகலாம். அது இவங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாங்க? இந்த 3 பேரும் 7 நாள் ஒரு வார்த்தை பேசலையா? 7 நாள் உட்கார்ந்து இருக்காங்க. சரி, உன் துக்கம் அப்படியோ என்னமோ. அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து பிடிச்சி அவனை அந்த பாடுபடுத்தி வேதனைப்படுத்தி, என்ன வேதனை? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க வீட்டுல வந்த சேதத்துக்கெல்லாம், ஆண்டவர் ஒன்னு அடிச்சதுக்கெல்லாம் நீ தான் காரணம். புண்படுத்தாதீங்க யாரையும். அவன் வீட்டுல அடி மேல அடி விழுது பார்த்தியா? எப்ப பார்த்தாலும் நோய்க்கு மேல நோய், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் அவன் பண்ண தப்பு. சொல்லாதீங்க, அது நம்ம வேலை இல்லை. ஒரு பகுதிக்கு போயிட்டு வரோமே, நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். லூக்காவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி. லூக்கா 13 எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்.
முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்தான் அர்த்தம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், எல்லாரும் அப்படியே சொல்லாத. அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான்னா அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இல்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்க, 4வது வசனம். சீலோவாமில 13:4 கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. ஒரு கோபுரம் விழுந்துச்சான், அதுல 18 பேர் செத்து போனாங்களாம். நிறைய ஆக்சிடென்ட் நடக்கல. இப்பெல்லாம் பயங்கர வெள்ளம் சில இடங்கள்ல. நம்ம கொஞ்சம் மழை நல்லா பெய்யாதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் அவருடைய வேளையில மழையை கொடுப்பார். அப்போ அந்த வெள்ளத்துல ஒரே வீட்டுல 15 பேரையும் அடிச்சு, அந்த பக்கத்து வீடு அவங்க எல்லாம் சேர்த்து 15 பேரை காணலியாம். எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சான் வெள்ளம். பூமி அதிர்ச்சி வந்து அப்படியே இல்லாம போயிட்டாங்களாம். இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. இவங்க தப்பு பண்ண போய் தான் இந்த அடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உத்தமன், நான் யோக்கியனா இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. அப்போ இந்த யோபுவுக்கு யாரிடமிருந்தும் ஒரு ஆதரவு இல்லை. மனைவி என்ன சொல்றாங்க? சரி பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். இன்னுமா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறீரு, தேவனை தூஷித்து. என்ன அருமையான மனைவி! மனைவி ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவியரிடத்துல ஆறுதல் இல்லை. நண்பர்களிடத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் கைவிட்ட நிலையில அவனும் ஆண்டவரை இப்படி, என்ன ஆண்டவரே இப்படி, நான் நேரில் உங்கள்கிட்ட பேசணும். கடைசியில அவனை என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு நடந்த பிறகு அவனையே குத்தி குத்தி பேசிட்டு போறாங்க. நீ பண்ண தப்புக்குத்தான் ஏன் நீ அனுபவிக்கிற? அப்போ ஆண்டவரை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு பாருங்க. நான் அந்த பகுதி போவோமே, பழையபடி யோபுக்கு வாங்க. யோபுவின் புத்தகத்துல கடைசி அதிகாரங்களை பாருங்க. யோபுவில் 42, 41, 42 எல்லாம் வரும் பொழுது இவன் தன்னை புரிந்து கொள்கிறான். அது வரைக்கும் என்னென்னமோ சொன்ன பிறகு அறிவில்ல ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. 38ஆம் அதிகாரத்துல யோபுவுக்கு பதில் சொல்றாரு. வாசிங்க முதல்ல இருந்து. அப்பொழுது பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அபாயப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதிலே நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. போதும், வரிசையை சொல்லிட்டே போறாரு. 2 அதிகாரங்கள். இப்போ யோபு என்ன பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? 40ஆவது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2வது தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. தூங்கிடக்கூடாது, தூக்கம் வரத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ இவர் என்ன பண்றாரு, எப்படியெல்லாம் கிராஃப் மேலங்களே இறங்குது பாருங்க. அப்போ இவனை போல ஒருத்தன் இல்லை. அப்புறம் அவன் லைஃப்ல
அவ்வளவு அடி விழுது, அடி மேல அடி விழுது, யாருமே ஆதரவு இல்லை. இவனும் பதறி போயிட்டான், இவனுக்கும் ஒரு மாதிரி. அப்போ இதன் மத்தியில யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சில சமயத்துல ஏதாவது ஒண்ணு நமக்கு வருத்தம் வந்துச்சுன்னா சபைக்கு போக மாட்டான். இல்லை நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபையில எப்ப பார்த்தாலும் சும்மா வசனத்தை கொஞ்சம் வசனமா போதிச்சிட்டோம்னா பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் என்னைய நமக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு வைங்க. வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு பாதிப்புன்னா தாக்கம்னு சொல்றோம். அந்த வசனத்தின் மூலம் எனக்கு தாக்கம் வருதுன்னா, ஆண்டவரே நான் என்னை சரிப்படுத்திக்கிறேன், அதுதான் சந்தோஷம். அதான் கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் என்னோடு பேசினார். நான் தனியா பைபிள் வாசிக்கும் போதோ அல்லது சபைக்கு போயிருக்கும் பொழுதோ கர்த்தர் என்னோடு பேசினார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப எத்தனை செய்தி கேட்டும் நம்ம வாழ்க்கையில சரிப்படுத்தலைன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் பைபிள்ல இருக்கு, அவங்களுக்கு நல்லா தெரியும். அவனை யாருக்கு ஒப்பிடலாம்? முந்தைய நம்ம பார்த்திருக்கோம். ஒருக்கா முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு முன்பாக நின்று தன்னை பார்த்து, இங்க என்னமோ ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்க, என்ன கருப்பா, இங்க என்னமோ ஒரு மாதிரி. காலையில எந்திரிச்சு அவசர கதியில முகத்த பல்லுகள்ல விளக்குன நம்ம இந்த இங்கன்னா ஒரு கொடுவா இருக்கு, மற்றவன் சொன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். கண்ணாடிக்கு முன்னால போய் நின்ன பிறகும் அது குறை இருக்கிறதுன்னு அது காட்டின பிறகும் அப்படியே போனா எப்படி இருக்கும்? அப்போ எத்தனை முறை பைபிள் வாசிச்சாலும் நம்ம காரியங்களை நம்ம சரிப்படுத்தாமலே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. நீ இப்படி போறது சரியில்லை, உன் வாழ்க்கையில் இது சரியில்லை. அது யார் வேணாலும் சொல்லட்டும். எத்தனை செய்தியாளர்கள் இந்த இடத்துல வந்து செய்தி கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்னை சரிப்படுத்துறதுக்கு தான் பைபிள். இப்போ கடைசியில என்ன வழிக்கு வராரு யோபு? நான் பேச மாட்டேன், என் கையினால் வாயை பொத்தி அவ்வளவுதான், இனி நான் ஒன்றும் பேச மாட்டேன். இதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. அந்த 40ல் இருந்தோமா, 42வது அதிகாரத்துல எல்லாம் சொல்லிட்டு நான் 6வது வசனத்துல, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இதான் வேணும். நான் என்னை வெறுக்கிறேன் ஆண்டவரே, ஐ எம் வெரி சாரி. சாரி கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது தெரியுமா? நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப அதை விட கொஞ்சம் டீசெண்டா என்ன வார்த்தை? நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன், நீங்க சொல்லுங்க. மைண்ட்ல வச்சுக்காதீங்க, அல்லது நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா இவங்க தரம் குறைஞ்சிருமா? இவங்க டிக்னிட்டியும் இவங்களுடைய அந்தஸ்துக்கெல்லாம் நம்மெல்லாம் யாருங்க? நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை இப்படி பேசியிருக்க கூடாது. அப்ப கர்த்தர் அந்த தாழ்மையை விரும்புறார். பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப தாழ்த்துறாங்க. அவன் தன்னை தாழ்த்திட்டான்பா, அவனை நான் மன்னிச்சுட்டேன், அவனுக்கு வரவிருந்த தீங்கை நான் வரவிட மாட்டேன். ஆண்டவரே இறங்குறாருங்க நம்ம வாழ்க்கையில. இவன் யோபு பாருங்க, 42ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் 42:7 இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சகோதரர் மேலும், மொத்தம் 3 பேரு, கடைசியில ஒருத்தர் வர்றது, அவரை இங்க ஆண்டவர் சொல்லல, பேசினது போல் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து. ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் கரெக்டா கொடுப்பாருங்க. முதல்ல சொன்னதும் சரிதான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இதெல்லாம் ரைட் தான். இடையில அவர் செஞ்சதும் சரிதான். நீ ரொம்ப உத்தமன் நினைச்சிட்டு இருக்காத,
நீ இப்ப பேசின பத்தியா, அவன்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு பத்தியா, நீ தெய்வம் யாருங்கிறத அறிஞ்சுக்கிடல. என்னைய முதல்ல புரிஞ்சுக்கோ, வாய்க்கு வந்தபடி பேசாத. பைபிளை பத்தி, பிரசங்கங்களை பத்தி, பிரசங்கம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பரவாயில்ல அவர் வந்தாரு இந்த இடம் எப்படியோ பரவாயில்ல, அதாவது அவருக்கு பாஸ் மார்க் போடலாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வீட்டுல முடிவு பண்ணி இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க ஒருத்தரும் பாஸ் மார்க் போட வேண்டாம், வசனத்தை விட்டு அவர் விலகினார்னா கேட்கணும். மற்றபடி வசனத்தின் அடிப்படையில காரியங்களை சொல்லும் பொழுது, அப்ப இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் பேசுனீங்க, யோபு கரெக்டா பேசினா, அவன்கிட்ட குறைவுகள் இருந்தாலும் தாசனாகிய யோபு சரியா பேசினான். அப்படின்னா நீங்க 3 பேரும் பேசுனது சரியில்லை. சரி, இப்ப இதெல்லாம் சொல்றோம்ல, இதுக்கு முடிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால இன்னும் சில காரியங்களையும் நாம் பார்க்கலாம். யோபுவுக்கு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார் பாருங்க. ஆண்டவருடைய கிருபை யோபு கூட இருந்துச்சு, மறந்துடக்கூடாது. நமக்கு சோதனைகள் வரும் பொழுது, சோதனையில 2 வகை இருக்குன்னு யாக்கோபுல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யாக்கோபு எழுதின நிருபத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம்னா, நான் இங்க வருவேங்கிறது சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏதோ எப்போ வருவேன் பிரதர், எந்த ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை, சில செவ்வாய்க்கிழமைகள்ல வருவேன். அதனால வாய்ப்பு இருந்தா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இந்த யாக்கோபுல நான் சொன்னேனே, 2 வகையான சோதனை இருக்கு, 2ஐயும் குழப்பக்கூடாது எப்பவும். சோதனை, ஒரு வகையான சோதனை, அதுக்கு பேரு டெம்டேஷன், அதாவது நாம இழுத்து கொள்ளுகிற சோதனை. கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன், ஆண்டவர் பார்க்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே, சபையாரும் கண்டுக்க மாட்டேங்காங்க. சபையார் என்ன செய்வாங்க? நான் தான் மதியீனமா வாங்கி, நான் கடனுக்கு மேல் கடன் வாங்கி அதெல்லாம் அடைச்சிடலான்ட்டு ரொம்ப முத்தி போகும்போது என்ன சொல்றது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீ கடன் வாங்க, கர்த்தர் பார்ப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளா வாயை விட்டு மாட்டிக்கிறது, தேவையில்லாம யாரை பத்தியாவது யார்த்தையாவது போய் சொல்லு, அது ஒரு பிரச்சனை ஆகி, இதெல்லாம் ஆண்டவர் அனுப்புற சோதனை அல்ல, நானாக இழுத்து கொண்ட சோதனைகள். அதுக்கு பேரு டெம்டேஷன். என் கண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா யாரு? சிம்சோன். அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே கொல்ல வேண்டும் அப்படின்னா அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஓஹோ, அவன் ஆண்டவரெல்லாம் அறியலையே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க பைபிள் பிரச்சனைன்னு சொல்லுது, நீ பிரச்சனை இல்லைன்னா நம்ம எப்படியாவது அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்பா, இவெல்லாம் ஆண்டவருக்கு மேல, அவ ஆண்டவரை அறியாட்டாலும் எப்படியும் நம்ம சபைக்கு கொண்டு வந்து ஞான ஸ்நானம் என்னன்னு எனக்கு உண்மையில விளங்கவே மாட்டேங்க. ஞான ஸ்நானத்தினால ஒரு ஆளுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? அதை மட்டும், ரட்சிக்கப்படாமலேயே கல்யாணத்துக்காகவும் மற்ற வெளிநாட்டுக்கு போறான் என் பையன், அவனுக்கு எப்படியா ஞானஸ்நானத்தை கொடுத்து அனுப்பிடுங்க, அவன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவான்? அப்போ ஒரு மாற்றம் இல்லாமல், உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல், மனஸ்தாபமே படாமல், பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் என்ன பிரயோஜனம்? அதனால யோபுவுக்கு சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாருப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தப்பு தான், நீ உத்தமன் தான், உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தப்பு தான், அவங்கள கண்டனம் பண்ணாதப்பா. யோபு இடையில திட்டுறாரு, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் அறிவில்லாமல் பேசுறீங்கப்பா. உண்மைதான், அறிவில்லாம தான் பேசுனாங்க.
யோபு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கடி ரொம்பையும் பயங்கரமா திட்டி தீர்த்துறாத. சில சமயம் சொல்றோம்ல, இவன் இந்த அளவுக்கு பேசிட்டு போயிட்டான், மீதியை முடிக்க பார்ப்போம். நம்ம சொல்லியிருப்போமே, ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க, இவ்வளவு செஞ்சுட்டு போயிட்டான், இவ்வளவு பேசிட்டு போயிட்டான், அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம். அப்படி எப்படி வாழ்த்துவாரு, அவன் நல்லா இருந்துட்டு போறான்னு என்ன அர்த்தம்? அவன் நாசமா போட்டான். எப்படியெல்லாம் வார்த்தைகள் கண்டு நல்லா இருக்கட்டும். ஆண்டவர் தெளிவா சொல்றாருப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தப்புங்கிறத அவங்ககிட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க 3 பேர் நிதானமா பேசல. ஆனாலும் யோபுவே, அவங்கள திட்டி தீர்த்துறாத. வார்த்தைகள், சாப வார்த்தைகள் விட சபிக்க கூடாதுங்க. நிறைய இடங்கள்ல நம்ம சாபம் போட்டிருக்கோம். நம்மளே சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அதுதான் ஆராதனைக்கு வர்றோம். ஆண்டவர் நமக்காக ஏன் சாபமானார், ஏன் பாவமானார்? என் மீது விழுந்த சாபத்தை நீக்கி போடுறதுக்கு அவர் சாபமானார். சாபத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஆசீர்வதிக்க வந்த ஆண்டவர், அவர் சாபமானார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை சபிக்கிறதற்கு அல்ல, ஆசீர்வதிக்கிறதற்கென்றே அழைத்தேன். யாருக்கும் சாபம் போட வேண்டாம். அப்ப யோபுவே, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் இருப்பாங்க. நம்முடைய நண்பர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இங்க இந்த வாலிப பிராயத்துல இருக்காங்களே, இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வீட்டுல உள்ளவங்களை விட ஃப்ரெண்ட்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் உயிர். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும், அதோட மூஞ்சி திருப்பிடுவாங்க. அவெல்லாம் மனுஷனா? அப்போ நண்பர் அப்படித்தான் இருப்பாங்க. உலகம் அப்படித்தான் இருக்கும். அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் இருப்பான். 7 நாள் உருன்னு இருந்தான், கடைசியில உன்னைய என்ன வேதனைப்படுத்திட்டு போயிட்டான், அப்படித்தான் இருப்பான். ஆனாலும் அவர்களை சபிக்காதே. அந்த கடைசி பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 8வது வசனத்தை பாருங்க, யாராவது வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். யாரு பலி செலுத்தணும், யார்கிட்ட போய் பலி செலுத்தணும், என்ன பலி செலுத்தணும், 3 அதுல இருக்கு. யார் பலி செலுத்தணும்? பொதுவா யார் பலி செலுத்தணும்? தப்பு பண்ணவங்க பலி செலுத்தணும். பாவ நிவாரண பலி. பாவம் செஞ்சிருந்தா அப்போ, இப்ப நமக்காக கிறிஸ்து பலி ஆயிட்டாரு, கிறிஸ்துவனிடத்துல அறிக்கை செஞ்சா போதும். அப்போ நீங்க போய் பலி செலுத்தி ஆகணும். இன்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, அப்போ நீங்க தப்பு பண்ணவங்க பலி செலுத்துங்க. யார்கிட்ட போய் செலுத்தணும்? ஆசாரியன்ட்ட தான் நாங்க போனோம். ஆசாரியர்களின் காலம் அப்பொழுது இல்லை. யோபு புஸ்தகம் பின்னாடி வந்தாலும் அது ஆசாரியர்களின் காலத்துக்கு முந்தின காலம். அப்போ யோபு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காருன்னு தெரியுதா உங்களுக்கு? இது யோபு புஸ்தகத்திலேயே யோபு பலி செலுத்தி இருக்காரு. எப்போ தெரியுமா? அவங்க பிள்ளைகளுடைய வீட்டுல பார்ட்டி நடக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு கூடுகை. இப்ப அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீட்டுல கூடி, இல்லையா? இப்போ அதுக்காக பாசமே இல்லைன்னு இல்லை, ஆனாலும் அந்த கெட் டுகெதர்ன்னு சொல்லுவாங்க. கெட் டுகெதர், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒரு நாளை செலவழிப்பாங்களே, அந்த மாதிரி செலவழிக்கும் பொழுது கவனிங்க, அவங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா, ஏன்னா அவருக்கு தெரியாது, அதனால சொல்றாரு. நம்ம சில சமயம் சொல்றோம்ல, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, அது மன்னிப்பு இல்லைங்க. சிலர்கிட்ட போய் சொல்றோம்ல, நான் அவங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவங்களுக்கு தெரியாதோ, பேசுனது நீங்க தானே, அப்படியே மறந்து போச்சு.
நான் தப்பா பேசி இருந்தாலும் என்ன சொல்லணும் கரெக்டா? நான் பேசுனது தப்பு, தப்பு என் மேல, அப்படி அப்படி ஏத்துக்கணும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஐயோ இங்க அதெல்லாம் கிடையாது. ஏய், இந்த 3 பேரையும் யாரு இங்க வா, 3 பேரும் யோகிட்ட போ, என்னென்ன கொண்டு போகணும் எல்லாம் கொண்டு போய் பலி செலுத்து. சரி, அப்புறம் பாருங்க அந்த அதே 8வது வசனம் 42:8 என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அது முடியுமாங்க? இப்ப இதுதான் சிக்கல். இந்த வசனத்துல வேகமா வாசிச்சு கடந்து போயிருக்கோம். நீ தப்பு பண்ணிட்டீங்க, நேர பலி செலுத்த போங்க, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபுவுக்கு எப்படிங்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நீங்க வாலண்டியரா போய் யாரையாவது மன்னிச்சிருக்கீங்களா? எப்பா என் மேல தப்பு இல்லாட்டாலும் நீ அவ்வளவு பேசி இருந்தாலும், யோசிச்சு பாருங்க, நீ அவ்வளவு பேசி இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா. நம்ம என்ன சொல்லிட்டோம்? இனி செத்தாலும் மீதியை முடிச்சிரு. நான் பாதியை சொல்லுவேன், நீங்க பாதியை சொல்லு. நீ செத்தாலும் வீட்டு வாசப்படிய, ஏன் என்ன இருக்கு அந்த வாசப்படியில? பாம்பு படுத்து கிடக்க. அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். சபையில முடிஞ்ச உடனே நான் கிழக்கு வாசல் வழியா போயிடுவேன். அதுக்குதான் 2 வாசல் வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லல. இது ரொம்ப போறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் வைராக்கியம், மாம்சத்திற்கேற்ற வைராக்கியம், ஆவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த யோபு என்ன பண்றாரு, யோபு என்ன செய்யணுமா? யோபு உங்களுக்காக, எந்த யோபு? நீங்க புண்படுத்தினீங்களே, வாயில வந்தபடியெல்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அப்போ வாயில வந்தபடியெல்லாம் நீங்க பேசி புண்படுத்தினீங்களே, ஏழைகளுடைய வீடுகளை பறித்து கொண்டு நிறைய குற்றச்சாட்டு இவங்களாம் அடுக்கிறான். அந்த யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். எப்படி மன்னிப்பு உருவாக்குறார் பாருங்க. நீ தப்பு பண்ணவன் நேர போய் பலி செலுத்து, அவன்கிட்ட போ, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அந்த 8வது வசனத்தை பாருங்க. அப்புறம்தான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக, அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு. எப்படி வருது பாருங்க பாயிண்ட். 8வது வசனத்துல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. யோபுட்ட போய் நீங்க பலி செலுத்தணும், அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். அடுத்த ஸ்டெப்பு, அவன் முகத்தை நான் பார்ப்பேன். முகத்துல என்ன இருக்கு? சரி, நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் தப்பு செஞ்சவங்களை நான் மன்னிச்சுட்டேன். அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக, எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லையா? நம்ம எவ்வளவு புத்தியீனமா பேசியிருக்கோம், புத்தியீனமா நடந்திருக்கோம். தப்புத்தான் ஆண்டவரே. இந்த பணம் எனக்குரிய பணம் அல்ல. ஒரு கடையில ஒரு பொருளை ஒரு 50 ரூபா கொடுத்து 48 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, வீட்டு மசாலா பொருட்களோ. 50 ரூபா கொடுத்து 48 ரூபா போக மீதி 52 ரூபா கொடுக்குறான். ஹலோ, கவனிச்சீங்களா? 50 ரூபா கொடுத்தீங்க, 48 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்க, மீதி 52 ரூபா கொடுத்தான். முதல்ல யோசிக்காம, ஐயோ கொஞ்சம் தூரம் வந்து இன்னும் 52 ரூபா கொடுத்தான், நான் 50 கொடுத்தேன் அவன்கிட்ட, இப்போ மீதி எவ்வளோ தரணும்? இருக்கு 2 ரூபா கொடுக்கணும். அவன் என்ன இப்படி கொடுத்துருக்கான்? சரி, நானா கேட்டேன், கத்தரா பார்த்து குடிச்சிருக்க, அங்கேயும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தான். அடப்பாவி. அப்போ இது தப்பு தான். முதல் வேலையா போய் கொடுத்துரு, வேண்டாம்ப்பா. அடுத்தவனுடைய பணம், அடுத்தவனுக்கு போக வேண்டிய சொத்து, அவனுடைய நிலம், அவனுடைய பணம், அவனுக்கு வர வேண்டியது எனக்கு வர வேண்டாம். ஏன்னு சொன்னா அது குஷ்டரோகம், பைபிள்ல போட்டிருக்கு.
அவன் போய் வாங்கிட்டு வரான், ஒருத்தன் வேலைக்காரன் போய் பொய் சொல்லி நாகமான குணமாக்குனது கர்த்தர். ஆனா இவன் போய் அவன்கிட்ட போய் சொல்லி, அவன் எங்க எஜமான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு பொய் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா இங்க வந்து சொல்ல வேண்டியதானே, ஐயா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன், இதை ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம்ல. எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய வீட்டிலே வைத்து விட்டு வந்தான். அடுத்தவங்களுடைய சொத்து நமக்கு ஒரு பைசா கூட வரக்கூடாது. வந்தால் குஷ்டரோகம் பைபிள்ல இருக்கு. பெரிய தண்டனைகளை கர்த்தர் வைத்திருக்காரு. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், எனக்குரியது மட்டும் நீங்க கொடுத்தா போதும், என் படியை அளந்து எனக்கு போஷித்தருளும், எனக்கு என்ன வரணுமோ அது போதும் ஆண்டவரே. எதுக்கு அடுத்தவன் சொத்து? இங்க அதான் உத்தமன்கிறது. அவருக்கு பேரு உத்தமன்னா அதான் அர்த்தம். அடுத்தவருடைய சொத்துக்கு அவன் ஆசைப்படல, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படல. அது 2 ரூபாயா இருந்தாலும் சரி, 2000 ரூபாயா இருந்தாலும், அநியாய வருமானம் எனக்கு வேண்டாம். திடீர்னு செல்போன்ல ஒரு மெசேஜ் வருது, அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு, உங்களுக்கு 2000 ரூபா வந்திருக்கு. என்னடா இது? நீங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க 2000 ரூபா வரும். 2000 ரூபா. அப்ப இந்த மாதிரி சம்பந்தமில்லாத வருமானம் நமக்கு செல்போன் மூலம் வரும்போது உடனே முதல்ல செய்ய வேண்டிய வார்த்தை அதை டெலீட் பண்ணணும். அந்த மெசேஜ், அந்த 2000 ரூபாய்க்கு நான் அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபா உங்களுக்கு உங்க கணக்குல ஏறப்போகுது. அதுல பாருங்க, இது நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்போ நிறைய பேர் அப்படி சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு ரூபா வரப்போகுது, இவ்வளவு நீங்க கட்டினா போதும், 4 லட்சம் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு நாங்க 40 லட்சத்துக்கான ஏற்பாடு பண்றோம். ஆஹா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருவா அலையணுங்க. அநியாய சம்பாத்தியம் என்னை தெருவிலே விட்டு கொண்டு போய் விட்டுரும். வேண்டாண்டவரே. அதான் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலவன். இந்த பொல்லாப்பு எனக்கு வேண்டாம். கடைசியில என்னாச்சு, எப்படி பலி செலுத்துறாங்க பார்த்தீங்களா? நீங்க போய் பலி செலுத்தணும், யோபுட்ட தான் செலுத்தணும். யோபு முகத்தை பார்த்து என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? உங்கள் மதியினம், உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக உங்களுக்கு தண்டனை தான் தரமாட்டேன், நீங்க புத்தியினமாய் நடந்து கொண்டீர்கள். நண்பர்கள்ட்ட சொல்றாரு. அந்த வார்த்தையை பாருங்க, 8வது வசனத்துல, உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். மறுபடியும் அப்பது சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய யோபு பேசினது போல், முந்தின வசனத்துல சொன்ன மாதிரி நீங்கள் என்னை குறித்து சரி. இவங்க செஞ்சாங்களா? சில சமயம் சரி ஆண்டவரை செய்யறோம், சரி ரைட் அப்படியே செய்யறோம்ட்டு போயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. செய்தி சூப்பர், செய்தி பிரசங்கம் அப்படி ரைட்டு, அதுல உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்துச்ச, அதை சரிப்படுத்தினீங்களா? படுத்தும் சரிப்படுத்தும், அவ்வளவுதான். இங்க என்ன நடந்துச்சு? போய் பலி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வசனத்துல பாருங்க 9, அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே, அதுதான் வேணும், கொஞ்சம் 50% இல்லை. சில சமயம் இந்த ஆண்டவர் நம்மோட நிறைய காரியங்களை பேசியிருப்பாரு, அதுல ஒரு 40% நான் நிறைவேற்றி விட்டேன். ஒருத்தன் அப்படி சொன்னான் தெரியுமா? நான் நிறைவேற்றி விட்டேன். உன்னை என்ன சொன்னான்? அவன் எல்லாத்தையும் ஒரு ஆளை விடாம எல்லாரையும் காலி பண்ண சொன்ன சாமுவேல் சொல்றாரு சவுல்கிட்ட, நீ என்ன செஞ்ச? நலமானது நல்லதெல்லாம் அவங்க ஒதுக்கி வச்சுட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினு இடுப்புல கை வச்சுட்டு சொன்னிய, அங்க ஒரு சவுண்டு வருது, அங்க ஆடு மாடு கத்திக்கிட்டு கிடக்க, அதெல்லாம் என்ன? அது இந்த ஜனங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த சனம், மோசமான சனம், அவங்க மேல தூக்கி போட்டாச்சு. இந்த ஆரோன்ட்ட மோசையை வந்து கேட்கும்போது, என்னப்பா இந்த மாதிரி விக்கிரகமெல்லாம், இந்த ஜனம் சும்மா இருக்காது, இவன் தான் சேர்ந்துதான் அங்க செஞ்சது எல்லாம். அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்?
கர்த்தர் சொன்னபடியே முழுவதும் 100% செய்யணும். செஞ்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க 9வது வசனத்துல. அப்பொழுது கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யார் முகத்தை பார்த்தாரு? யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் நல்ல தெளிவா வார்த்தை ஒண்ணு எப்படி ஆவியானவர் போட்டிருக்காரு பாருங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாருங்கிறத விட 10ஆம் வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எந்த சிநேகிதர்? கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் தன்னை புண்படுத்தின சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை, அவன் சிறையிருப்பு என்ன சிறையிருப்பு? எல்லாத்தையும் இழந்து பரிதாபமா நிக்கான, அதை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்காக 2 எத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாரும் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணினார்கள். எல்லாம் என்ன கொடுத்தாங்க? கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க. 11வது வசனத்துல ஆளுக்கு ஒரு தங்க காசு, பொன்னாபரணம் எல்லாம் கிஃப்ட் கொடுத்து விட்டு போனார்கள். அது எதுக்கு அடையாளம்? சமாதானம், சந்தோஷத்துக்கு அடையாளம். இதெல்லாம் நடந்து அப்புறம் அந்த மனைவி, அந்த மேடம் இருக்காங்களே, சாவுமியா நீர்லாம் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன மேடம், அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பாருங்க 7 குமாரரும். எப்படி பார்த்தீங்க அந்த காலத்துல அவ்வளவு 10 பிள்ளைகள். நமக்கு முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அல்லது அப்படி கேட்டு பாருங்க. அவங்க காலத்துல எல்லாம் 10, 12 எல்லாம் டஜன் தான். 3/4 டஜன், 3/4 டஜன், 1 டஜன், 1.5 டஜன். இதான். இப்போ 1 கண்ணே கண். முதியவர்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் போய் பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுருக்காரு ஒருத்தர், இவன் ஒரு 6-7 பேரு. அவன் மேல ஏறுறான், அந்த ஒருத்தன் மரத்துல ஏறுறான், ஒருத்தன் இந்த பஸ் ஸ்டாப்ல உள்ள அந்த கம்பியில ஏறுறான். இன்னொரு பெரியவர் பார்த்துட்டே இருந்தார், என்னையா இத்தனை 6-7 பேர் இருக்காங்க, இவன் இத்தனை பேரையும் கூட்டிட்டு போகணுமா? ஆமா, அவன் ஆசைப்பட்டான். பாதி பேரை வீட்டுல விட்டு வந்திருக்கலாம்லன்னாரான். ஆமையா, நான் பாதி பேரை வீட்டுலதான் விட்டு வந்திருக்கேன்னாரான். அப்ப இங்க ஒரு 7 14. எதுக்கு சொல்றேன்? அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப இத்தனை பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். இதற்கு பின்பு 16ஆம் வசனம், யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, அதுக்கப்புறம் 140 வருஷம் 140 வயசு இல்லை, அதுக்கப்புறம் 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண ஆயுசு இல்லையா? நல்ல வயசு. இப்போ வயசு 80, 90. அவருக்கு 95 வயசாமல. அவரே ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அவன் பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். அப்ப நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், ஆண்டவரே என்னை முதல்ல நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல அப்படி சொல்லிட்டே காலத்தை ஓட்டக்கூடாது. இன்னும் நான் என்னை சரிப்படுத்தணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க யாரு? ஆராதனைக்கு வரும்பொழுது 2 சிந்தனையும் வரணும். நான் யாரா இருந்தேன்? ஆராதனைக்கு வரும்போது பெரிய முடியட்டும், ஆராதனை முடியட்டும், நான் 4 கேள்வி கேட்கணும்னு வச்சிருக்கேன். இல்ல, நான்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவன்? நமக்கு 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வித்தியாசம் ஆண்டவரே. என்னை பகைக்கிறவர்களை நான் பகைத்து சபித்து கொண்டிராதபடி காத்துக்கொள்ளுங்க. இப்படி அநேக காரியங்களை நாம் இதிலே கற்றுக்கொண்டு, அப்போ அவன் யோபு மன்னித்ததுனால, மன்னிக்க போய் தானே அந்த இதெல்லாம் கிடைக்குது. அப்போ அவன் கர்த்தரிடத்துல நீ மன்னிப்பை பெறணும்னா நீ அவங்க முதல்ல அதை செலுத்தணும், அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். நான் உன் முகத்தை பார்ப்பேன். கடைசியில அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பூரண, அந்த உலக ஆசீர்வாதம் பூரணமாய் கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலைமையில நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி
கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் பண்ணி இந்த பகுதியை முடிக்கலாம். சில சமயத்தில் இதுக்கு அடுத்து ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் சிலர் ஒரு 5-10 பேர் சில சமயம் எங்கேயோ போயிடுறாங்க இல்லையா. எல்லாரும் கொஞ்சம் இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கணும். ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த முரம்பில் கூடி வருகிற அருமையான பிள்ளைகளை நினைக்கிறோம். பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இக்கட்டான நிலைமைகள், போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும், எங்கள் வீடுகளிலே பலவீனர் சுகவீனர்கள் இருந்தாலும் நீர் போதுமானவராக இருந்து எங்களை காத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் யோபு உன்னுடைய புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டது போல கர்த்தாவே, எங்களை பகைக்கிறவர்களை மேலும் மேலும் பகைக்காதபடி அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை உணரவும், நீர் யார் என்பதை உணரவும், ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை உணரவும் தொடர்ந்து கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் கர்த்தரும் மறுமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. யாவருக்கும் வெளியிலே ஸ்நாக்ஸை வைத்துக் கொண்டவர்கள் ஜெனிபருடைய பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை சபையாரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா உங்களை கேட்டு நிச்சயம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாவரும் அதில் பங்கு பெற்று 11:45 முன்பாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் உள்ளே வந்து தங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா இருக்கேன். சிஸ்டருக்கு எவ்வளோ நல்லா இல்லையோ வரல. நல்லா இருக்கு. என்ன? ஓ சரி. ஒரு வாரம் தண்ணி ஆபரேஷன் பண்ண மாதிரி. சரி சரி. வெளிச்சம் பார்க்க முடியாது. இப்போ படுத்திருக்காங்களா? சரி சரி சரி. போய் சோத்திரமா நல்லா இருக்கியாமா? சரி.